வீட்டுக்குள்ள வந்த எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு காமிக்கிறான்னு இருக்காங்க. யார் செய்ய போறா அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? அர்ச்சயா சுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ ஸ்டுடியோ. கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இல்லைன்னா அவங்க வேலையை காமிச்சுவீங்க. சரி, ஓகே. ஸோ பல் டாக்டர் இன்னும் ஒரு 2 வருஷத்துல இல்லையா? எப்படி இருக்கு படிப்பு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன காலேஜ் படிக்கிறீங்க? கவிதா டென்டல் காலேஜ். வெரி குட். ஸோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? சுப்ரியா மட்டன் சப்பாத்தி. இது ஒரு ஹைதராபாதி டிஷ். எப்படி பண்ணணும் நான் காட்டுறேன். சரி, ஓகே. இது சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதா உடம்புக்கு நல்லதா? ரெண்டுத்துக்கும் நல்லது. ரெண்டுத்துக்கும் நல்லதா? சரி, நம்பி சாப்பிடலாம்ல? கண்டிப்பா. வீட்டுல எல்லாம் குக்கிங் யாருங்களா அம்மாவா? மோஸ்ட்லி அம்மா தான். டைம் கிடைக்கும் போது நான் பண்ணுவேன். ஏது சுடுதண்ணி காய வைக்கிறது, அப்பளம் பொரிக்கிறது அந்த மாதிரியா? இல்ல, சப்பாத்தி தோசை போடுறதுல அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான டிஷஸ் தான் நீங்க குக் பண்ணுவீங்க. ஆமா. அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே. சுப்ரியா மட்டன் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அர்ச்சயா? மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன், தக்காளி, கர்ட், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொத்தமல்லி, சப்பாத்தி, உப்பு, ஆயில். சரி, ஓகே. இந்த சுப்ரியா மட்டன் சப்பாத்தி ஹைதராபாத் டிஷ்னு சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கோம். எந்த அளவுக்கு இது ஹைதராபாத் ஃபிளேவர் கொண்டு வர போறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து ஆயில் போட போறோம். ஆயில் போட்டு அதுக்கப்புறம் அதுல வெங்காயம் போட போறோம். சரி. வெங்காயம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச ரெட் கலர் ஆயிட்ட பிறகு அதுல மட்டன் போட போறோம். மட்டன் அப்புறம் டொமேட்டோ எல்லாத்தையும் போட போறோம். எல்லாத்தையும் போட போறோம். சரி, ஓகே. டன். அடுப்பு வச்சிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஆயில் ஊற்றி நம்ம தக்காளி வெங்காயம் வதக்க போறோம் இல்லையா? ஆமா. எவ்வளவு வேணுமோ ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா காயணும் இல்லையா? அடுத்து மட்டன் போட்டுட்டு தான் வெங்காயம் போடணும், இல்ல வெங்காயம் போட்டு மட்டும் தான்? வெங்காயம் போட்டு தான் மட்டன் போடணும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். ஓகே. ஓகே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சா இல்ல இப்போ மட்டன் போடலாமா? இல்ல, இன்னும் சரியா ஆகல. இன்னும் வதங்கணும். ஆமா. சரி, ஓகே. சோ இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அம்மா. அம்மாவா? ஆமா. இப்போ இது எப்ப வேணாலும் செய்வீங்களா? இல்ல, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நானே பண்ணுவேன். அப்படியா? காலேஜுக்குலாம் எடுத்துட்டு போவீங்களா செஞ்சு? செஞ்சு எடுத்துட்டு போயிருக்கேன். சரி, ஓகே. பொன்னரமா வதங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் மட்டனா தக்காளியா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதை போட்டுட்டு தான் மட்டன். ஆமா. என்னங்க? நல்லா கவனம் வாசம் வந்துருச்சு. இப்போ அடுத்து டொமேட்டோ போடணும். தக்காளி என்னங்க போட்டுறவா? அடுத்து மட்டன் போடணும். அடுத்து மட்டன் என்னங்க? நம்ம என்ன அவுட்புட் கொண்டு வர போறோம்? லைக் கிரேவி மாதிரியா இல்ல ஸ்டஃப்டு ஒரு மசாலா மாதிரியா இல்ல எப்படி கொண்டு வர போறோம்? ஸ்டஃபிங் மாதிரி கொண்டு வர போறோம். குக்கிங் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸ்லாம் என்ன உங்களுக்கு? மியூசிக் கேட்பேன், புக்ஸ் படிப்பேன். ஓகே. உங்களுக்கு பாதி நேரம் அதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிசர்ச் பண்றதுக்கே கரெக்டா இருக்கும்ல? ஆமா. ஓகே. செம்ம வாசம் வந்துட்டு இருக்கு. மட்டன் வாசனை. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ந்தாலே அந்த மட்டன் சிக்கன் குண்டான அந்த கரெக்டான ஒரு ஸ்மெல்லிங் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த சுப்ரியா மட்டன் சப்பாத்தி ட்ரை பண்ணி நான் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொல்ல கரெக்டான வாசனை வருதுல்ல? நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் கர்ட் ஆட் பண்ண போறோம். தயிர் போதுமா? போதும். எதுக்காக இப்ப நம்ம தயிர் சேர்க்கிறோம்? நல்லா டேஸ்ட் வரதுக்கு. ஓகே. மட்டன் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அடுத்து என்ன சேர்க்க போறீங்க? கொத்தமல்லி. ஓகே. எல்லாத்தையுமே போட்டுமா? இல்ல, கொஞ்சம் போடுங்க.
நெக்ஸ்ட் உப்பு. உப்பு சேர்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம்? அடுத்து மிளகா பொடி. எவ்வளவு? இவ்வளவுதானே? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாவம். செய்யும் போது பயங்கர டெம்டிங்கா இருக்கு. இப்போ மட்டும் சப்பாத்தி இருந்தா அப்படியே ஒரு புடி பிடிச்சலாம் பார்க்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி இன்னொரு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த சுத்ரியா மட்டன் சப்பாத்தி பேர் மட்டும் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுல கிச்சன்ல நீங்க எழுதி வச்சிடலாம், சுத்ரியா மட்டன் சப்பாத்தி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஈஸியா செய்யறது, எல்லாருமே செய்யலாமா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்? மஞ்சள் தூள். மஞ்சள் தூள். ஓகே, தட்ஸ் இட். அடுத்து சப்பாத்தி ஆட் பண்ணு. சப்பாத்தி. ஓகே, இந்த சப்பாத்தி ஏன் இப்படி பிச்சு வச்சிருக்கீங்க? கோவமா? இல்ல, இந்த டிஷ்க்கு இப்படி தான் போடணும் சப்பாத்தி. அது சுத்ரியா மட்டன் சப்பாத்திக்கு பிச்சு தான் போடணும். ஸோ ஆல்ரெடி எத்தனை பேருக்கு நம்ம குவான்டிட்டி கொடுக்க போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிச்சு வச்சுக்கணுமா? ஓகே, என்னங்க இது எத்தனை சப்பாத்தி பிச்சு வச்சிருக்கீங்க? 2 சப்பாத்தி. சரி. பொரியல் மாதிரி இல்லையா? இது அப்படியே சாப்பிடலாம். அவ்வளவுதான்? இல்ல, இன்னும் கொஞ்சம் வேற இருக்கு. சரி, ஓகே. என்ன பண்ண போறோம்? இன்னும் 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணனும். சரி, 3 கிளாஸ் வாட்டர். என்னங்க இப்போ இந்த சப்பாத்தியில தண்ணி ஊத்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் வேகணும் சார்? 3 விசில் வர வரைக்கும். ஓ, 3 விசில் வர டைம். மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த விசில் ரெடி ஆன பிறகு, அதாவது விசில் விட்ட பிறகு நம்ம இந்த சுத்ரியா மட்டன் சப்பாத்தியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 3 விசில் வந்தாச்சு, போதுமா? போதும். ஓபன் பண்ணிடலாமா? செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு பிரியாணி மாதிரி இருக்கு. என்னங்க இதே சாதத்துல போட்டு பெஸ்ட் சாப்பிடலாமோ? இதே ஒரு கிரேவி மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லையா? யூஸ் பண்ணலாம். இல்ல வெறும் சப்பாத்தி கூட போட்டு சாப்பிடலாம். ஓகே. ஆனா இதுலயும் சப்பாத்தி போட்டுருக்கோம்ல, சப்பாத்திக்கே சப்பாத்தியா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, ஓகே. இது சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதா? பல்லுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நல்லது. ஒரு முக்கியமான விஷயம், பல்லாட்டணும்னு டவுட் வந்துச்சு. இந்த அதாவது சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா நிறைய சொட்டையாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பல்லு எல்லாம் உண்மையா? அது ஆகும், ஆனா நீங்க எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது? பல்லு சொட்டையானா நீங்க பல்லு எடுத்துடலாம். அதான் இதுதான் என்னாச்சு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த சைடு ஃபுல்லா அவருக்கு சாக்லேட் நிறைய சாப்பிட்டு சொட்டை, பல்லு எடுக்க போயிருக்காரு. இப்போ டாக்டர் பார்த்துட்டு இவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கீங்களே, சொட்டையா இருக்கு, பல்லு எடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு பல்ல பிடிங்கிட்டாரு. சரியா? வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி அதே ஆஸ்பத்திரிக்கு வராரு. பல்லு வலி கொஞ்சம் கூட போகலையே டாக்டர் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பார்க்கறாரு. அவர் எடுத்த பல்லு இந்த சைடு எடுத்தாரு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. நல்லா படிச்ச பசங்க நீங்களா? ஆமா. நல்ல டாக்டரா தான் வருவீங்க. ஆமா. சொத்த பல்லு என்ன எந்த பக்கம் இருந்தா அதை பார்த்து மட்டும் எடுங்க. சரி, ஓகே. சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் அவ்வளவுதான். சரி, இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டுமா? கண்டிப்பா. டேஸ்ட் நல்லா இருக்கும்ல? சரி, ஓகே. அண்ட் சூப்பரான இந்த சுத்ரியா மட்டன் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. வெல்கம். சுத்ரியா மட்டன் சப்பாத்தி எப்படி இருக்குன்றத நான் சாப்பிட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். சுத்ரியா மட்டன் சப்பாத்தி செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல கொஞ்சமா ஆயில் விட்டு, ஆயில் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதங்கின உடனே தக்காளி, மட்டன், தயிர், கொத்தமல்லி, உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளறி விட்டு இதோட ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கிற சப்பாத்தி துண்டுகளை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி துண்டை மிக்ஸ் பண்ண உடனே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளக்கி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க.
வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டு ஒரு பவுல்ல சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட சுத்ரியா மட்டன் சப்பாத்தி ரெடி.